வணக்கம் ரெஸ்லிங் வீரர்களே. இன்னைக்கு ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் கோடி ரோட்ஸ் வராரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் மெக்கன்ட்ரே வராரு. இவங்க ரெண்டு பேருக்கு கான்ட்ராக்ட் சைன் இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் செமி ஜெயின் வராரு. செமி ஜெயின் தன்னோட யூஎஸ் சாம்பியனை ஓப்பன் சேலஞ்ச் விட்டு இருந்தார். அதை அக்செப்ட் பண்ண கார்மலா ஹைஸ் பேக் ஸ்டேஜில் வரதை காமிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே இன்னைக்கு மேட்ச் இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்படியே கமெண்ட்ரி செக்ஷனில் வந்தோடனே கோரி கிரேவ்ஸும் மைக்கேல் கோலும் கமெண்ட்ரி பண்ணுறாங்க. மைக்கேல் கோல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் போய் பிராக் லெஸ்னரை இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்காக ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் பிராக் லெஸ்னரை என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாரு. மைக்கேல் கோல் என்ட்ரன்ஸ் கிட்ட போனோடனே ரெண்டு கடுப்பான பிராக் லெஸ்னர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மைக்கேல் கோலை தூக்கிக்கிட்டு ரிங்கை சுத்தி வர ரிங்கை சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் ஸ்டெப்ஸ்ல ஏறி மைக்கேல் கோலை உள்ள தூக்கி போடுறாரு. இதை பார்த்து பதறி போன கோரி கிரேவ்ஸும் மைக்கேல் கோலை காப்பாற்றுறதுக்காக வராரு. காப்பாற்றுறதுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கோரி கிரேவ்ஸ் பிடிச்சிட்டு மைக்கேல் கோலை தள்ளி விட்டுட்டு கோரி கிரேவ்ஸ்க்கு ஒரு எஃப்ஐ போடுவார். எஃப்ஐ போட்டுட்டு பேக் ஸ்டேஜில் உள்ள செக்யூரிட்டிஸ்லாம் வந்துடுவாங்க. வந்து பிராக் லெஸ்னரை போக சொல்லுவாங்க. பிராக் லெஸ்னர் ஏன்னா கடுப்பாயிடுவார். அந்த அளவுக்கு சைடில் உள்ள அந்த பிரைம் ஜூஸ்லாம் அடிச்சு நொறுக்கூட. அதுக்கப்புறம் ஸ்டீல் ஸ்டெப்ஸ் எடுத்து கோரி கிரேவ்ஸ் அடிக்க போகலான்னு பார்ப்பார். அப்போ தான் செக்யூரிட்டி டீம்லாம் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து திருப்பி கடுப்பான பிராக் லெஸ்னர் மீண்டும் ஒரு எஃப்ஐ போட்டுருவார் கோரி கிரேவ்ஸ்க்கு. மொத்தம் கோரி கிரேவ்ஸ்க்கு 2 எஃப்ஐ விழுந்திருக்கு. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பால் ஹியூமனை பார்த்த பிராக் லெஸ்னர், உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பால் ஹியூமன் பிராக் லெஸ்னரை தட்டி கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்துடுவார். வந்த உடனே பால் ஹியூமனையும் அதுக்கப்புறம் பிரசன்டேட் பேரன் பேக்கரையும் பார்த்து, இங்கே எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு இது சம்மந்தம் இல்லாத ஏரியா, ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பார். உங்களுக்கு இன்னைக்கு எந்த இது வாய்ப்பும் கிடையாது, நீங்கள் இன்னைக்கு ஷோவை என்ஜாய் பண்ணி வேணா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு பால் ஹியூமன் கார்டு போய் நாங்கள் என்ன பண்ணுறோம் நீ பாரு அப்படின்ற மாதிரி போவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கோரி கிரேவ்ஸ்க்கு ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக அது பிராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணதை பற்றி மைக்கேல் கோல் பேசுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட மேட்ச் சார்லட் ஃப்ளேர் அண்ட் அலெக்சா பிளிக்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் செல்சி கிரீன் டீம் இவங்களுக்குள்ள நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் இந்த மேட்சை வின் பண்ண போகிற நேரத்தில் அந்த இடத்துல கமெண்ட் செக்ஷனில் கோரி கிரேவ்ஸ்க்கு பதிலாக மிஸ் வந்துடுவார். ஆனால் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃப்ளேர் இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணதுக்கு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் மிச்சினும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டீம் வந்து கை கொடுத்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போன நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பின்னாடியே வந்து அதாவது அங்கிள் கவுடி பின்னாடியே வந்து மான்ட்ரஸை நம்ப அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கடுப்பான மான்ட்ரஸ் வந்து அப்படியே வந்து அங்கிள் கவுடி பிடிச்சி அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து எரிக் ரோன் இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிடுவார். ESP அதுக்கப்புறம் போன வாரம் ஆட்ரூத் வந்து பிராக் லெஸ்னர் அடி வாங்கினதுக்கப்புறம் கழுத்தில் ஒரு பேண்டேஜ் போட்டு அதுக்கப்புறம் ESPN விளம்பரம் படுத்தும் விதமாக அங்கே ஒரு விற்கிற மாதிரி காமிப்பாங்க. ESPN சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருப்பார் ஆட்ரூத்து. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ரிங்குள்ளே வந்தோடனே ரிங்குள்ளே வந்து ப்ராக்சிம் வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள வந்து டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, பிரசன்டேட்டும் பேரன் பேக்கரும் பால்கிமன் சொல்லி அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி மேட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முடியாது, மேட்சே கிடையாது, ஆனால் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. வேற ஒரு மேட்சுக்கு வந்தவங்களை அட்டாக் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பான ஸ்மாக் டவுன் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு டாக் டீம் மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்சிம் வர்சஸ் விசின் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இவங்க டீம் பேர் விசின்ஸ் அப்படின்ற மாதிரி மேட்ச் இருக்காங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு டீமுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராக்சிமும் அவங்களோட ஸ்டண்ட் மூவ்லாம் ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிரசன்ட் ரைட் அண்ட் பேரன் பேக்கரும் டாமினேட் பண்ணுவாங்க எப்போதும். அதே போல தான் இந்த வாட்டியும் பிரசன்ட் பேக்கரும் பேரன் பேக்கரும் டாமினேட் பண்ணுறாங்க. பிரசன்ட் டாப் ரோப்லேருந்து ஒருத்தர் தள்ளி விட பேரன் பேக்கர் அங்கேருந்து ஸ்பியர் போட அதுக்கப்புறம் பிரசன்ட் தன்னோட சுனாமி ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து யூசர்ஸை காமிக்கிறாங்க. யூசர்ஸ் எங்கே காமிக்கிறாங்க கேட்டிங்கன்னா, ESPN பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. யூசர்ஸ் வந்து ஒரு லைவ் மேட்சை பார்க்க போயிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு நடக்க போகிற ரிசல் பிளாஸாவில் உங்கள் கதையை முடிக்கிறன்ற மாதிரி யூசர்ஸ் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நாயா ஜாக்ஸ் வராங்க. நாயா ஜாக்ஸ் வந்த உடனே யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஃப்னி ஷாட்டனை பற்றி தான் பேசுகிறாங்க. டிஃப்னி டைம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற டிஃப்னி ஷாட்டனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கலாய்க்கிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, டிஃப்னி ஷாட்டன் பிசிக்கு வருது. டிஃப்னி ஷாட்டன் வராங்க. வந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடியே ஜாக் கேர்கில் வராங்க. டிஃப்னி ஷாட்டனெல்லாம் கண்டுக்காமல் செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுக்கிறதெல்லாம் கண்டுக்காமல் அவங்களையும் அடிச்சு போட்டு டிஃப்னி ஷாட்டன் ஓரமாக நிற்கிறாங்க. ஜாக் கேர்கில் அப்படியே ரிங்குள்ளே போக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்துடுவார். வந்த உடனே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்கள் 3 பேருக்கும் ஒரு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த 3 பேருக்கு சேர்த்து ஒரு ஸ்மாக் டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் அடுத்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட கார்மலா ஹைஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் செமி ஜெயின் இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்சஸ் நடந்துச்சு. US சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரோட
பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. கார்மலோ ஸ்டன் மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. தன்னோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தொடர்ச்சியாக ஓப்பன் சேலஞ்சை விட்டு சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு செமிசைன். இந்த மேட்ச்லாம் பயங்கரமாக கொடுத்துக்கிட்டு இருந்தார் செமிசைன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் ஸ்டண்ட் மூவ் போடுறதுனால பயங்கரமாக இருந்துச்சு. செமிசைன் ஒரு கட்டத்தில் தன்னோட தண்டர் பவர் பாம்லாம் போட்டார், ப்ளூ தண்டர் பவர் பாம், அதெல்லாம் கார்மலோ கிக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, தன்னோட ஹெல்வா கிக்கை வச்சு அதுக்கப்புறம் ப்ளூ தண்டர் பாமை போட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணி சாம்பியன் ரிட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் அலிஸ்டர் பிளாக்கு கூட மேட்ச் மீண்டும் வேணும் அப்படின்ற மாதிரி டேமின் பெஸ்ட் கேட்பார். அது போன வாரம் தான் முடிஞ்சு, நீ தோத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவன் என் எஜ்ஜில் அடிச்சிட்டான், என்னோட ரிப்பில் அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து டேமின் பெஸ்ட்டை கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். உடனே கடுப்பான டேமின் பெஸ்ட் அவரை பிடிச்சி அப்படியே சோக்ஸில் நம்ம தூக்கி அப்படியே ஃபேக் வாலில் தூக்கி அடிப்பார், அதை உடச்சிட்டு விட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து சோலோ சிக்காவுக்காக ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காமிப்பாங்க. சோலோ சிக்கா மீண்டும் சாம்பியன் ஆகணுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து சோலோ சிக்காவுக்கு ஆறுதலாக சொல்ல டேங்கோ வந்து என்ன பண்ணுவார், நீ கண்டிப்பாக நீ சாம்பியன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயின் ஈவெண்ட்டுக்காக கான்ட்ராக்ட் சைனிங்கிறதுக்கு வரும். கான்ட்ராக்ட் சைனிங்கில் ட்ரீம் மெக்கன்ட்ரி வருவார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வருவார். ட்ரீம் மெக்கன்ட்ரி கோடி ரோட்ஸ் வந்தோடனே கோடி ரோட்ஸ் பேச ஆரம்பிப்பார். கோடி ரோட்ஸ் என்ன பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் டாக் டீம் சாம்பியனாக இருந்தோம், ஆனால் அப்போ இருந்த கோடி ரோட்ஸ் கிடையாது, இப்போ இருக்கிற கோடி ரோட்ஸ் வேற. நீ வந்து வாரியர் கிடையாது, நீ வெறும் கீபோர்டு வாரியர் தான், நீ வெறும் கீபோர்டில் டைப் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லியிருப்பாரு. அதே போல் வந்து ட்விட்டரில் வந்து கரெக்டாக டைப் பண்ணி போஸ்ட் பண்ணுற அந்த செகண்ட்லேயே அப்படியே என்ஜாய் ட்ரீம் மேக்கர் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு ஹெட்பட் வைக்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை வந்து கமெண்ட்ரி செக்ஷன் டேபிள் கிட்ட வச்சுருக்காங்க. உன்னை நான் இப்போ அடித்து முடிக்கக்கூடாது, நாளைக்கு நீ மேட்ச்சுக்கு வரணும், நாளைக்கு வச்சு உன்னை இந்த கமெண்ட்ரி டேபிள் வச்சு முடிக்கிறேன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் கிளம்பும்போது அங்கேருந்து கோடி ரோட்ஸ் ரிங்குள்ளே எறிந்து சூசைட் டைவ் போடுவார். சூசைட் டைவ் போட்டு அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ் எல்லாம் பேக் சைடில் உள்ளவங்களாம் வந்து இருப்பாங்க. கோடி ரோட்ஸையும் தடுப்பாங்க, ட்ரீம் மேக்கரையும் தடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் மாறி மாறி 2 பேரும் ஓடி ஓடி போய் அடிச்சுப்பாங்க. ஒரு கட்டத்தில் ட்ரீம் மேக்கரே தன்னோட கிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் இப்போ ஒரு கிக்கை விட்டுட்டு பார்த்து உன் தலையை பார்த்து சொல்லுவார், உனக்கு நாளைக்கு மேட்ச்சில் சம்பவம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.